அன்பாளன் இந்த அனைத்து நலவளங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்துருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சது தான். 7783 வேகன்சி வந்துருந்துச்சு. இது எல்லாமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்களா, இன்னும் விண்ணப்பிக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி விண்ணப்பிக்கலனா என்ன காரணத்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜாப் வந்துருக்கு. இந்த ஜாப் விண்ணப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பூர்த்தி செய்யணும்னு தெரியலனா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மாவட்டம் தவிர வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேனலுக்கு வீடியோவாகுது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 7700லேருந்து 24200 வரைக்கும் இருக்குது. இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், அடுத்த குரு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5700லேருந்து 18000 சம்பளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100லேருந்து 12500 சம்பளம் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கு 3886 வேகன்சியாக, குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 305 வேகன்சி இருக்குது. அங்கன்வாடி உதவியாளருக்கு 3592 வேகன்சி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கமெண்ட்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்புக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு தான் மதிப்பு, பணம் கொடுத்தா வேலை ரெடின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட திறமை இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணமும் தேவை கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திறமை இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பணம் கொடுத்து தான் ஜாபில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு நம்மக்கிட்ட திறமை இருந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமையை நம்புங்க, பணத்தை நம்பாதீங்க. எங்கள் ஊரில் பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டாங்க சார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்டில் சொல்லியிருக்கீங்க, பணம் வாங்காமல் யார் அரசு வேலையை தரப்போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பணம் தானே, இதுக்கான நோட்டிஃபிகேஷனே விட தேவையில்ல. அந்தந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு விண்ணப்ப படிவம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறதுலேருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் பெரிய ப்ராசஸ்ஸு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணமும் வாங்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலை இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஃபுல் விளக்கம் சொல்லிடுறேன். ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுக்கணுமா, இல்லை 2 or 3 கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பக்கமாகுது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மையத்தை எடுத்துக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 பெண் குழந்தை இருக்குது, சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் 3 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. என் மேல் நம்பிக்கை இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெக்கமெண்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்டிங் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் நம்புங்க. அடுத்தவங்க சொல்கிற மாதிரி 3 லட்சம் 8 லட்சம் இந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை வைங்க. உண்மை தான். ஏன்னா கட்சிக்காரர் அவங்க பிடிச்சவங்களுக்கு தான் வேலை போடுறாங்க. இந்த வேலைக்கு அப்போ மீதி எல்லாம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுடைய திறமை தான் முக்கியம். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் தான் சொல்லிட்டாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா காடையாம்பட்டி தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த தாலுக்காவிலேருந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 லட்சம் கேட்குறாங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அமௌண்ட் சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் தகவலும் வரல. நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லைன்னு தான் சொல்லி கொடுத்துருங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஈரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அங்கன்வாடி எல்லாமே பணம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலர் வேலை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து தான் நம்ம வீடியோ போடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா +2 சர்டிஃபிகேட் போதுமா சார், ஐயா கம்ப்ளீட் பிஜியில் சர்டிஃபிகேட் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த டிகிரி படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எதுவோ அதுதான் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணுமா சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரிஜெக்ட் ஆகிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பணம் இவ்வளோ பணம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. புதுக்கோட்டையில் 7 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர், உங்களுடைய கால்குலேட்டரை நீங்களே ஓப்பன் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கேட்குறதா சொல்லி கொடுத்துருந்தீங்க. 10 லட்சம் போட்டுங்க. 10 லட்சம் போட்டுட்டு 7700 சம்பளம் போட்டுங்க. போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 129.8 மாதம் வருது. நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 130 மாதம் வச்சுக்கலாம். 130 போய் 12 வச்சுங்க போட்டிங்கன்னா 10.25 வருஷம் வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10.5 வருஷம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்களா, நீங்கள் 10.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கூலியும் இல்லாமல் நீங்கள் 10.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்களா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கடனை வந்து பார்த்திங்கன்னா அடைக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசல் மட்டும்தான் அடைக்க முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா வட்டி எவ்வளோன்னு வருதுன்னு நான் பார்க்கலாம். 10.5 வருஷத்துக்கு இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூபா வட்டி போட்டுக்கலாம். 2 ரூபா வட்டி போட்டிங்களா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2,40,000 ரூபா. அப்போ 10.5 வருஷத்துக்கு நான் போட்டுக்கலாம். 10.5 வருஷத்துக்கு போட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா, 25,20,000 ரூபா வருது. நாம் வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இதோட 10 லட்சம் வச்சுங்க. 25 ப்ளஸ் 35 லட்சம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10.5 வருஷம் கஷ்டப்பட்டு வேணுங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 லட்சம் அசல் கட்டுவீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டுமே வந்துடுது. அப்போ பார்த்திங்கன்னா 35 லட்சம் வந்துடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யாருமே பணம் கொடுத்து கேட்டாங்களா வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய் வட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பளமே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா வட்டி மட்டுமே வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அசல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வட்டி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யாரும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவும் மாட்டாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7,700 ரூபாய்க்கு சொல்கிறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4,100 ரூபா சம்பளம் வாங்குறீங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி வாங்கிட்டாங்களா, அவங்க லைஃப் எப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் தான் அம்பிங்க. ஆனால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வட்டியே 25 லட்சம் போகுது 10 வருஷத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் பணம் கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துறாதீங்கன்னு தான் என்னோடய ரெக்கமெண்டு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வாங்கி ஆகணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அங்கன்வாடி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்குறதா சொல்லியிருந்தீங்க. அப்படி யாராவது பணம் கேட்டாங்களா உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோ அப்படி இல்லைன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்ல. உங்களுடைய திறமையை நம்பி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அங்கன்வாடி சத்துணவு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமை மட்டுமே நம்பி விண்ணப்பிங்க. யாருமே பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து இந்த வேலை வாங்கிட்டீங்களா, அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லஞ்சம் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் உழைக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி வேலை செஞ்சுமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் பூரா வந்து பார்த்திங்கன்னா வட்டி கட்டுறதாவே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறமையை நம்பி மட்டுமே இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு விண்ணப்பிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற உண்மைத்தன்மை எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.